என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஏகாதசியினுடைய இரவில் என் பிள்ளை இந்த வராகி என்னை கண்டால் என் வாக்கினை உடனடியாக கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த தாயானவள் நாளைய விடியலில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒருவருக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கொடுத்தால் போடும். நம்ப முடியாத அதிசயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, எத்தனையோ விஷயங்கள் நீ நம்பி அது நடக்காமல் போயிருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றது. இப்படி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் நடக்காமல் போவதும், எதிர்பார்ப்புகள் இல்லாத நேரத்தில் எல்லாம் நடந்து விடுவதும் தான் வாழ்க்கை. அதனால் தான் எதன் மீதும் அதிகப்படியான நம்பிக்கை நீ வைத்து விட்டால் அதை பெற்று விடுவோம் என்று நீ எண்ண வேண்டும். அதே நேரத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லாத நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். என்ன தாயே சொல்கின்றாய்? நம்பிக்கை வை என்று சொல்கின்றாய், எதிர்பார்க்காதே என்று சொல்கின்றாய். நான் என்னதான் செய்வது? நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா? நான் கேட்டதை நீ கொடுப்பாயா கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய். உன் கேள்விக்கு இதோ பதில் சொல்லத்தான் இந்த தாயானவள் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ கேட்ட விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும். நான் சொல்வதற்குரிய காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலுமே அது நமக்கு நடந்தால் சந்தோஷம், இல்லை என்றாலும் சந்தோஷம் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வர வேண்டும். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், என் குழந்தையே, ஒரு வாழ்க்கை இதுதான் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காமல் வேறு ஒருவருக்கு கிடைத்திருக்கின்றது என்றவுடன் அதற்காக நீ வேதனைப்படக்கூடாது. அதற்காக என் குழந்தை நீ மன கஷ்டம் படக்கூடாது. என்னதான் அப்படி நடந்து விட்டது? நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்காமல் இன்னொருவருக்கு கிடைத்து விட்டதே, கடவுளுக்கு கண்ணில்லையா என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, யார் ஒருவருக்கு கிடைத்ததோ அவர்கள் இந்த வாழ்க்கையை ஏன் தாம் அடைந்தோம் என்று நினைத்து அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். அது உனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு அது தெரிய வரும் பொழுது, நல்ல வேளை கடவுளுக்கு கண்ணிருக்கின்றது, அதனால் தான் நம்மை காப்பாற்றி விட்டார்கள் என்று எண்ணி நீ சந்தோஷம் அடைவாய். அதனால் தற்சமயம் நடக்கின்ற விஷயத்தை நினைத்து பதற்றமடையாதே. நம் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தமடையாதே. எதுவாக இருந்தாலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எதுவாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் உன் எதிரில் வந்து விட்டால் நிச்சயமாக அவர் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறார் என்று அர்த்தம். என் தங்கமே, பொதுவாகவே சில விஷயங்கள் நடக்கும் என்பதற்கு சில அறிகுறிகள் தான் உனக்கு உணர்த்தி காட்டும். உனக்குள் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது இது போன்ற அறிகுறிகள் உனக்கு உணர்த்தும். நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நடக்காதா, நாம் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்ற சில அறிகுறிகள் உனக்கு உணர்த்தும். அதுபோலத்தான் சில அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்றது. இந்த அறிகுறிகளினால் நீ உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எந்த விஷயம் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று யோசிப்பதற்கு முன்பாக எதையெல்லாம் பெற்றாய், எதையெல்லாம் இழந்தாய் என்பதில் நீ தெளிவாக இரு. எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது கிடைக்காத பொழுது உன் மனது நொந்துவிடும். அதே நேரத்தில் நம்பிக்கை என்பது எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கும் என்று இருக்க வேண்டும். இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமையை நீ புரிந்து கொள். நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்த்தால் அந்த விஷயம் நடக்கவில்லை என்றாலும் கூட அதற்காக என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் வெளியில் எடுத்து எறிந்துவிட்டு, நாளை நீ சந்திக்க போகின்றவருக்கு என்ன பொருளை கொடுக்க போகின்றாய் என்பதனை அம்மா சொல்வதை நீ தெளிவாக கேட்க தயாராக இரு. என் பிள்ளைக்கு
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான சோதனைகள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் புது புது குணங்களோடு இருக்கின்றார்கள். யாருடைய குணங்களும் இங்கு ஒன்று போல இல்லை. யாருடைய குணங்களும் ஒருவரோடு ஒருவருக்கு ஒத்துப்போவதில்லை. ஆனால் என் பிள்ளையே, ஏதோ ஒரு வகையில் நாட்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று நினைத்தாலும் அதுவும் தப்பிக்க முடிவதில்லை. எப்படியாயினும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விடுகின்றோம். இதைத்தான் என் பிள்ளை நீயும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நான் இப்பொழுது சொல்கின்ற இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள். நாளை என்ற நாள், நாளை யார் உன்னை தேடி வரப்போகின்றார்கள், நீ அவர்களுக்கு என்ன பொருளை கொடுக்கப் போகின்றாய் என்பதனை அம்மா இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ கவனமாக கேள். என் பிள்ளையே, நாளைய விடியலானது தேய்பிறை பிரதோஷத்தினுடைய விடியல். என் பிள்ளையே, நந்தி தேவரை நீ வழிபட வேண்டிய நாள். நாளை உன்னுடைய எதிரில், அதாவது நீ வெளியில் வேலைக்கு சென்றாலும் சரி, இல்லத்திலேயே இருந்தாலும் சரி, நீ வெளியில் வரும் பொழுது உன்னுடைய கண்களில் ஏதேனும் மாடுகள் படுகிறது என்றால் என் பிள்ளையே, நிச்சயமாக அவைகளுக்கு நீ வாழைப்பழம் வாங்கி கொடுக்க வேண்டும். குறைந்தது ஒரு 10 ரூபாய்க்காவது ஒரு பழத்தை வாங்கி அவர்களுக்கு நாளை நீ உணவாக கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் அன்பு இருக்க வேண்டும். மாறாக இவர்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டியது என்னுடைய தலையெழுத்து என்று சொல்லி எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. அப்படி செய்தால் உனக்கு எந்த பலன்களும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற கஷ்டங்கள், உனக்கிருக்கின்ற வேதனைகள் என்று எல்லாமும் ஏதோ ஒரு நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. அதனால் உன் மனது சஞ்சலமடையும் பொழுது, இது போன்று நீ எதிரில் செல்கின்ற பொழுது, இந்த நல்ல நாளில், பிரதோஷ நாளில் அதற்கு உரியவரை நீ வேறு ஏதேனும் ஒரு ரூபத்தில் கண்டுவிட்டாய் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை குறிக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சொல்வது இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உனக்கு உதாரணமாக பஞ்சமி திதி வருகிறது என்றால் அன்றைய நாளில் நீ அதிகாலையில் எழுந்து வெளியில் செல்லும் பொழுது ஒரு பன்றியை கண்டாலோ அது இந்த தாயானவள் என்னை கண்டதாகத்தானே நீ நினைத்து கொள்வாய். அதுபோலத்தான் நந்தி தேவரை காண வேண்டும் என்றால் காலையில் நீ எந்த ஒரு பசுவை கண்டாலும் சரி, அல்லது மாடுகளில் யாரேனும் ஒருவரை நீ கண்டாலும் சரி, நிச்சயமாக உடனடியாக நந்தி தேவரையே வழிபட்டதாக எண்ணி நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உனக்கு சில கஷ்டங்கள் வரும் பொழுதும், சில தடங்கல்கள் வரும் பொழுதும் இது போன்ற செய்தி ஒன்று கிடைக்கத்தான் பெறுகின்றாய். இந்த வாழ்க்கையில் எப்படியாயினும் நமக்கான நன்மைகளை பெற்றுவிட வேண்டும் என்று அதன் பிறகும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை வந்துவிடத்தான் செய்கின்றது. எதன் மீது வேண்டுமானாலும் நம்பிக்கை வை. ஆனால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துவிட்டால், அதிலிருந்து உனக்கு ஏமாற்றங்கள் கிடைத்தால் கூட அதை என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவமாகத்தான் ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு நான் இனிமேல் நடத்தப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். இதுநாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். நாளை பிரதோஷத்தில் நீ நந்தி தேவரினுடைய அருளை பெறுவதற்கு நான் சொல்வது போல செய்து அவரிடத்திலிருந்து உனக்கான அன்பினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த வகையிலும் இது போன்ற சந்தோஷங்கள் கிடைத்து விடுவது கிடையாது. என் பிள்ளை, நீ இது போன்ற சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றாய் என்றால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஏதோ ஒரு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்றுதானே அர்த்தம்.
அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயம் இதுதான் என்று எண்ணி நாளை உன் எதிரில் வருகின்றவருக்கு நிச்சயமாக என் குழந்தை நான் சொன்ன பொருளை வாங்கிக் கொடு, உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்பொழுதும் போல இல்லாமல் இப்பொழுதாவது அதிகப்படியான எண்ணங்களை தெளிவுபடுத்தி தெய்வத்தை வணங்குவதில் அதிக நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட இன்னமும் சிறப்பாக மாறும். நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாறும். அதை கொடுப்பதற்கு இந்த வராகி நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன். உன் மனதில் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.